என்பது இயற்கையானதா செயற்கையானதான்னு கேட்டார். நீங்களே யோசிங்களே, அன்பு என்பது இயற்கையானதா செயற்கையானதா? சொல்லுங்க, ஏதாவது பதில் சொல்லுங்க. நம்ம எல்லாருமே அண்டர் த இம்ப்ரெஷன் அது இயற்கையானது அப்படின்னு நினைக்கிறோம். அவர் ஒரு கேள்வி கேட்டார், அப்ப படைப்புல எவ்வளவு குறுயல்தி இருக்குதுன்னு கேட்டார். படைப்புல எவ்வளவு குறுயல்தி இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒண்ணு தின்னாம வாழும்படியா இந்த படைப்பு படைக்கப்பட்டிருக்கா? சார் மான் குட்டி போடுது சார், அது கூட இல்லை சார், யானை குட்டி போடுது சார். இப்ப யானை குட்டி போடும்போது ஒரு புலி அப்படியே பாஞ்சு பின்பக்கமா வெளியில வர்ற குட்டி அப்படியே கடிக்குது சார். இப்ப யானை என்ன பண்ணும்? பிரசவ வேதனை, அதனால தன்னை காப்பாற்றிக்க முடியாது. அது அப்படியே குட்டி போட போகும்போது இந்த புலி அப்படியே பாஞ்சு பின்பக்கமா தலையை விட்டு அந்த குட்டியை அப்படியே கவ்வி எடுத்து அப்படியே சாப்பிடுது. இதான வைல்டு லைஃப். காட்டுல ஏதாவது ஒண்ணு இன்னொன்னு திங்காம வாழும்படியா காடு அமைக்கப்பட்டிருக்கிறதா? அப்போ இப்ப நான் சொல்றது கொஞ்சம் உடனே எடுத்து நாஸ்திகம்னு எடுத்துக்காதீங்க. காடு கருணை உடையவரா குறுயலானவரா? படைக்கும் போதே ஒண்ணு திங்காதபடி படைக்க கூடாதா? ஏன் ஒண்ணு அழிச்சு வாழணும் அப்படின்னு படைக்கணும்? கிரியேஷன் இட்செல்ஃப் இஸ் குரூயல், கொடூரமானது. இந்த வார்த்தையை நான் சொன்னா நீங்க கவலைப்படுவீங்க. சீகல்ஸ் அப்படின்னு ஒரு பறவை இருக்கு, அதாவது அது வந்து பேரு கடல் கொள்ளைக்காரன்னு பேரு. அது சீகல்ஸ் ஒரு பறவை இருக்குல்ல, அதுக்கு கடல் கொள்ளைக்காரன்னு பேரு. ஏன் தெரியுங்களா? உழைக்கவே உழைக்காது, உழைக்கவே உழைக்காது. அது என்ன பண்ணு தெரியுங்களா? இந்த சின்ன சின்ன பறவைகள் இருக்குல்ல, அந்த சின்ன சின்ன பறவைகள் பொந்து மாதிரி தோண்டி வச்சிருக்கோம் கடலுக்கு பக்கத்துல, தன்னுடைய குஞ்சுகளை வச்சு உள்ள வச்சு சாப்பாடு போடணும்னு. இந்த சின்ன பறவை அந்த கடல்ல ரொம்ப தூரம் பறந்து போய் ஒரு 2 மீன் அல்லது 3 மீன் கஷ்டப்பட்டு பிடிச்சு தன்னோட குஞ்சுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எங்க சார் வரும்? அதோட பொந்துக்கு வரும், தன்னுடைய குஞ்சுகளுக்கு கொடுக்கணும்னு. இந்த சீகல்ஸ் எல்லாம் ரவுண்டு கட்டிக்கும், பேட்டை ரவுடி மாதிரி. இதுங்கெல்லாம் வரிசையா நின்றுக்கும். இது உள்ள போக முடியாது, அது குஞ்சுக்கு அந்த மீனை கொடுக்க முடியாது. இதுங்க 4 சேர்ந்து இத்தனோண்டு பறவை அதை 2 தட்டு தட்டி அது வாயிலேருந்து மீனை பிடுங்கி அதை ஒண்ணும் இல்லாம புத்துக்குள்ள அனுப்பிச்சிட்டு இதுங்க திங்கும். இதுங்க மீன் பிடிக்கிறதுக்கு கடலுக்குள்ள போவாது, கஷ்டப்படாது. இது மாதிரி வரிசையா ஒவ்வொரு பறவையா பிடிச்சிட்டு வரதை இங்கேயே இதுங்க கொள்ளையடிச்சு தின்னுகிட்டே இருக்கும். இந்த சீகல்ங்கிற பறவைக்கு இந்த குவாலிட்டியை ஏன் உள்ள வைக்கணும்? அது நேரா போய் மீன் பிடிக்க வேண்டியது தானே. எவனோ மீன் பிடிச்சிட்டு வந்து அதை திங்கணுங்கிற எண்ணத்தை அதுக்கு ஏன் ஏற்படுத்தணும்? இன்னொன்னு சொல்லட்டுமா? அணில் இருக்குல்ல, அணிலுக்கு இருக்கிற ஒரு கிஃப்ட் வந்து குரங்குக்கு கிடையாது. அணிலுக்கு இருக்கிற ஒரு கிஃப்ட் குரங்குக்கு கிடையாது. என்னன்னு சொல்றேன் பாருங்க. குத்தாலத்துல பலாமரம் இருக்குல்ல, ஒரு மரத்துல வந்து ஒரு 20 பழம் 30 பழம் தொங்குதுன்னு வச்சுங்க. எது நல்ல கனிஞ்ச பழம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு குரங்குக்கு தெரியாது. நல்ல பழுத்தது எது, காய் எது நமக்கே தெரியாது. ஏன்னா நம்ம குரங்குல இருந்து தானே வந்தோம். நாமளே வாங்க தெரியாம வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்து வாங்குன்னு வாங்குறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பார்த்தது இல்லையா? ஒருத்தன் தெருவில் போகும்போது வெண்டைக்காயை உடைச்சி போட்டுக்கிட்டே போனான் தெருவுலையே. ஒருத்தன் கேட்டான், ஏன் ஒரு வெண்டைக்காய் உடைச்சி போட்டு போனார்? உடைக்காம வாங்கினா பொண்டாட்டி திட்டுறான், உடைச்சா கடைக்காரன் திட்டுறான். அதனால கடையில் வாங்கிக்குவார் 1 கிலோ. வழியில் ஒரு பாட்டுக்கு உடைச்சிக்கிட்டே போனாதான் வீட்டில் அவருக்கு திட்டு வாங்காம இருப்பார். இந்த பரிதாபம் தேவையா? நமக்கு வெண்டைக்காயை எப்படி வாங்கணும்னு தெரியல, பலாப்பழத்தில் எது நல்ல பழம் பிரமாதமான பழம் நமக்கு எப்படி தெரியும்? பியூட்டி சொல்லட்டுமா? படைப்புல, இறைவனுடைய படைப்புல அணிலுக்கு தெரியும். அணிலுக்கு தெரியும் எது பிரமாதமான பழம் அப்படின்னு. அது இத்தனோண்டு பாவம் 1.5 ஜான் இருக்கும் அணில். அது அப்படி இப்படி உடையாந்து ஒவ்வொரு பழமா மொந்து பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பழத்தை பார்த்து கடிக்கலாம்னு வாய் வைக்கிற வரைக்கும் குரங்கு உட்காந்துருக்கும். ஒன்றும் தேடாது, நம்மளால எல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு உட்காந்துருக்கும். அந்த அணில் கடிச்ச உடனே அங்கேருந்து வந்து நல்லா அந்த வீடியோ இருக்கு, பட்டு 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 மூஞ்சில் அடிக்கும். பாவம் எவ்வளவு நேரம் அணில் அடி வாங்கும்? பட்டு 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 பட்டுன்னு அந்த அணில் மூஞ்சில் அடித்த உடனே ஒரு எல்லைக்கு அப்புறம் அணிலால் தாக்கு பிடிக்க முடியாது. அது பயந்துக்கிட்டு ஓடின உடனே அந்த பலாப்பழத்தை பறித்து கீழே போடும். ஏன்னா அது தானா திங்காது, அண்டுக்கோ கீழே காத்திருக்கு. இதுங்கெல்லாம் திங்கிறதுக்கு ஒவ்வொரு அணிலாக வந்து எதை செலக்ட் பண்ணுதோ அதையெல்லாம் பறித்து கீழே போட்டு இதுங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் என்ன கேட்குறேன்,
நீ குரங்குக்கு இந்த அறிவை இந்த கடவுள் கொடுத்திருந்தாருன்னா அது பாட்டுக்கு பழுத்து திட்டு பேசாம போயிருக்கும். கஷ்டப்பட்டு அணில் கண்டுபிடிக்குது, அதை குரங்கு கொள்ளையடிக்குது. கஷ்டப்பட்டு ஒரு பறவை மீன் பிடிச்சிட்டு வருது, அதை சீகல் கொள்ளையடிக்குது. இப்ப படைப்பினுடைய ரகசியம் கருணை உடையதா அன்புடையதா? அப்ப அன்பு என்பது நேச்சுரலா இருக்குமானா எல்லா உயிருக்குமே இருக்கணுமே. உண்மை சொல்லட்டுமா? இப்போ அப்ப இவ்வளவு நேரம் போய் சொன்னியான்னு கேட்காதீங்க, உண்மை சொல்லட்டுமா? என்ன? அன்பு என்பது மனித மனத்தின் இயற்கை குணம் அல்ல. சுயநலம் என்பதுதான் மனித மனத்தின் இயற்கை குணம். அறிவுதான் உங்களுக்கு அன்பை உண்டாக்க முடியும். என்னை போல் வாழுகிற உரிமை அவனுக்கும் இருக்கிறது என்ற அறிவு வந்தால் மட்டும்தான் உலகத்தில் எல்லோருமே அன்பாக இருக்க முடியும். அன்பு என்பது மனிதனுடைய இயல்பான சுபாவம் அல்ல. ஒருத்தர் சொல்றார், இந்த ஆளுக்கு இதே வேலையா போச்சு, எல்லாரும் எதை சொல்றானோ அதுக்கு நேருக்கு மர பேசுறது தான் இந்த ஆளுக்கு வேலை அப்படின்னு. தப்புங்க. உண்மையை தேடணும். அன்பு இயல்பான சுபாவமா இருந்தா உலகத்தில் இருக்கிற எல்லா உயிருக்கும் இருக்கணும். எங்க தெரியுமா உண்டு? அதோட பரம்பரைக்கு உண்டு. தாம் பரம்பரை திங்கணும்னு நினைக்கும், ஆனா அடுத்த இன்னொரு இனத்தை சாப்பிடுறத அது அலோவ் பண்ணாது. அப்ப அறிவு வளர வளரதான் இந்த உலகத்துல அதிக அன்பா இருக்க முடியும். உங்களுக்கு டவுட் இருந்தா நான் இப்ப ஒரே வார்த்தையில விளக்கட்டுமா? இந்த உலகத்திலேயே அதிக அன்போடு இருந்தவர் அறிவாளி என்று அழைக்கப்பட்ட புத்தர் மட்டுமே. புத்தர் தான் கருணையா இருந்தார். உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்கள் மேலேயும் கருணையா இருந்தார். அன்பானவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் செய்த வன்முறையை விட, அன்பானவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் செய்த வன்முறையை விட அறிவானவர் என்று சொல்லப்பட்ட புத்தர் காட்டிய அன்பும் கருணையும் தான் மிக அதிகம். அப்ப உலகத்துல அன்பை விட அன்பு உண்டாகணும் அப்படின்னா அறிவு வந்தாதான் அன்பே உண்டாகும். அறிவு வந்தா மட்டும்தான் அன்பே உண்டாகும். அந்த அறிவு உங்களுக்கு எப்படி வரும்? புத்தகங்களை தேடி பலருடைய அறிவை நாம சேகரிக்கிற போது நமக்குள்ள கேள்வி எழுந்து, கேள்விக்கு பதில் எழுந்து, பதில் அனுபவமாக மாறி அந்த சிந்தித்தல் பிறகு நடைமுறைக்கு வருகிற போது நமக்குள்ளிருந்து அறிவு கொப்பளிக்கும். அறிவு கொப்பளிச்சுட்டா எல்லா உயிரையும் நல்லா நடத்தணும் அப்படின்னு நினைப்போம். அதனாலதான் படி 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 எல்லாம் படி, புத்தகத்தை படி, அதை படி, இதை படி, திருப்பி திருப்பி சொல்.